வணக்கம் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது வனிதா பரமசிவம். இரட்டை இலை சின்னத்தை பெற தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக கைதான டிடிவி தினகரனை சென்னையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து டெல்லி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். டெல்லியில் 4 நாட்கள் விசாரணைக்கு பின்னர் கைது செய்யப்பட்ட தினகரனை டெல்லி போலீசார் விமானம் மூலம் இன்று சென்னை அழைத்து வந்துள்ளனர். சென்னை அடையாறில் உள்ள டிடிவி தினகரனின் வீட்டிற்கு டிடிவி தினகரனை அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். முன்னதாக அவரை பெசன்ட் நகரில் உள்ள மத்திய அரசு அலுவலகமான ராஜாஜி பவனில் வைத்து டெல்லி போலீசார் விசாரித்தனர். இரட்டை இலை சின்னத்தை பெறும் நோக்கில் இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகர் மூலம் தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க டிடிவி தினகரன் முயன்றதாக குற்றம் சாட்டியுள்ள டெல்லி போலீசார் அவரை கடந்த திங்கட்கிழமை கைது செய்தனர். இதனையடுத்து டெல்லி நீதிமன்றத்தில் நேற்று அவரை ஆஜர்படுத்தி 5 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்துள்ளனர். அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரே தலைவர் டிடிவி தினகரன் தான் என்று நாஞ்சில் சம்பத் கூறியுள்ளார். சென்னை அடையாறில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அதிமுகவுக்கு எதிராக பாஜக சதி செய்வதாகவும் அதிமுக அம்மா அணியின் செய்தி தொடர்பாளர் நாஞ்சில் சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை தீர்மானிக்கிற தலைவராக இந்த வழக்கு முடிந்ததற்கு பிறகு அவர்தான் தமிழ்நாட்டின் கிழக்கை தீர்மானிக்கிற தலைவனாக உதயமாவார். இருண்டு கிடக்கின்ற கிழக்குகள் எங்கள் டிடிவி தினகரனால் மட்டுமே விடியும். தேவையில்லை. இல்ல இந்த சதியை யார் செய்வதா நீங்க சொல்றீங்க? உங்க சந்தேக பார்வை யார் மேல? டெல்லி 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 டெல்லி. அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனிடம் டெல்லியில் ஏற்கனவே தொடர்ந்து 4 நாட்கள் போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் தற்போது தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்றும் நாஞ்சில் சம்பத் கேள்வி எழுப்பினார். மேலும் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக பெரும்பாலான எம்எல்ஏக்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதிமுக யார்கிட்ட இருக்கு? நீங்க கிழக்க மாத்துவாருன்னு சொல்றீங்க, இவர் விடிவெளியா இருப்பாருன்னு சொல்றீங்க. ஆனா சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல, கட்சி நிர்வாகிகளும் இங்க பெருசா இல்ல இருக்கிற மாதிரி தெரியலையே. எங்கள் பக்கம் 87 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார். போதிய ஆதாரம் இல்லாமல் டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கண்டிப்பாக நிச்சயமாக இப்ப இந்த விசாரணை எல்லாம் நடக்கிறது. டெல்லி போலீசார் எந்த விதத்துல விசாரிக்கிறாங்க? அதற்கான வெறும் வாக்குமூலம் பெறுவதற்காகவா அல்லது 37 மணி நேரம் ஏற்கனவே அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களிடத்தில் விசாரிக்க என்ன இருக்கிறது? இது ஒரு நாடகம். 80 சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்க பக்கம் 87 ஏன் 7 குறைக்கிறீங்க? ஓபிஎஸ் அணியினருடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் வர்தா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் SP வேலுமணி, ஜெயக்குமார் மற்றும் பெஞ்சமின் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், குடிமராமத்து பணிகளுக்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு ஏரிகள், குளங்களை பராமரிக்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் OPS அணியினர் எப்போது பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இயற்கை தந்த கொடையான மழையை சேமித்து நிலத்தடி நீரை அதிகப்படுத்தி அது மூலம் பாசனம் மற்றும் விவசாயத்துக்கு அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எல்லா ஏரிகளும் ஆறுகளும் எல்லா ஏரிகளும் குளங்கள் குட்டைகள்லாம் தூர்வாரப்படணும். இது இந்தியாவிலே கிடையாது. அம்மாவுடைய அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 100 கோடி ரூபாய் இது ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் அவர்களே பார்த்தீங்கன்னா மணிமங்கலத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த 100 கோடி ரூபாயோடு இன்னும் 100 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த பணிகள் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய அந்த ஒத்துழைப்போடு பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு அனைத்து ஏரிகளும் குளங்களும் குட்டைகளும் தூர்வாரத்துக்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. தங்கள் தரப்பு நிபந்தனைகளை ஏற்கும் வரை பேச்சுவார்த்தை தொடங்காது என OPS அணி சார்பில் முன்னாள் அமைச்சர் கே பாண்டியராஜன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 100ஆண்டு விழாவுக்கு ஒரு 14 குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அது ஒவ்வொரு குழுவும் சிலை தயாரிப்பு, சிலை இன்ஸ்டலேஷனுக்கு தனி குழு, மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனி குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு.
அறிவிப்புன்னு இன்னைக்கு கொடுத்துருக்கிறது வந்து மே 1ஆம் தேதி நிகழ்ச்சி ஆர்கே நகரில் ஏஇ கோயில் எதிரில் ஆர்கே நகர் நிகழ்ச்சி நடக்க இருக்குது 6 மணிக்கு. அனைத்து முக்கிய நிர்வாகிகள், கழக சீனியர் பீப்புள் எல்லாமே வரப்போகிறாங்க. அது சம்மந்தமாகவும் கொஞ்சம் ஆலோசனைகள் நிகழ்ந்தது. சில நிலைப்பாடுகள், இந்த பேச்சுவார்த்தைக்குழு எடுக்க வேண்டிய நிலைப்பாடுகள் பற்றியும் நாங்கள் பேசியிருக்கோம். நாளைக்கு ப்ரெஸ் மீட் வந்து முனுசாமி அவர்கள் அட்ரஸ் பண்ணுவாங்க. அண்ணே வந்துட்டாங்க, அண்ணே வர்றாங்க. அப்படியா இல்லைங்க, நாங்கள் ரொம்ப ரெடியாக இருக்கோங்க, ரொம்ப ரெடியாக இருக்கோம். ப்ரீ கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்கோம். அந்த ப்ரீ கண்டிஷன்ஸ் அவங்க மீட் பண்ணாமல் பேச்சுவார்த்தை நடக்காது. அதான் நிஜம். ஓகே, ப்ரீ கண்டிஷன்ஸ் நாங்கள் என்னென்னு தெளிவாக சொல்லியிருக்கோம். அண்ணன் முனுசாமி அவர்கள் இதை பற்றி நாளைக்கு ப்ரெஸ் மீட் வச்சிருக்காங்க. அதிமுக தலைமை அலுவலகத்தில் 3வது நாளாக இன்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களின் செயலாளர்கள் பங்கேற்றனர். தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய பிரமாண பத்திரங்கள் மாவட்ட செயலாளர்களிடம் இருந்து பெறுவதற்கு இந்த கூட்டம் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. கொடநாட்டில் உள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான சொகுசு பங்களாவில் கொள்ளையில் ஈடுபட்ட கும்பலை தேடி தனிப்படை போலீசார் சென்னை விரைந்துள்ளனர். கொடநாடு தேயிலை எஸ்டேட்டில் உள்ள சொகுசு பங்களாவில் கடந்த 24ஆம் தேதி அதிகாலை ஒரு மர்ம கும்பல் புகுந்து சொகுசு பங்களாவில் உள்ள 2 அறைகளை உடைத்து அங்கிருந்த சூட்கேஸ்களை உடைத்து அதில் இருந்த ஆவணங்களை கொள்ளையடித்து சென்றுள்ளது. அப்போது 9வது நுழைவு வாயிலில் பணியில் இருந்த ஓம் பகதூர் என்ற இரவு காவலர் கொலை செய்யப்பட்டார். 8வது நுழைவு வாயிலில் பணியில் இருந்த கிருஷ்ணா பகதூர் என்ற இரவு காவலர் படுகாயமடைந்து கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பலை தேடும் பணியில் நீலகிரி மாவட்ட காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஒரு டிஎஸ்பி மற்றும் 2 இன்ஸ்பெக்டர்கள் அடங்கிய தனிப்படை சென்னை விரைந்துள்ளது. அது மட்டுமின்றி 6 தனிப்படைகள் நீலகிரி மாவட்டம் மற்றும் வெளி மாவட்டங்களில் சென்று துப்பு துளக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. சத்தீஸ்கரில் மாவோயிஸ்ட் தாக்குதலில் உயிரிழந்த தமிழக வீரர் செந்தில்குமார் இறப்பதற்கு சில மணித்துளிகளுக்கு முன்பு அனுப்பிய வீடியோ காட்சிகள் நியூஸ் 7 தமிழுக்கு கிடைத்துள்ளன. கடந்த திங்கட்கிழமை சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகள் தாக்குதலில் தமிழக வீரர்கள் 4 பேர் உட்பட 26 பேர் உயிரிழந்தனர். இவர்களில் வீர மரணமடைந்த நீடாமங்கலத்தைச் சேர்ந்த செந்தில்குமாரும் ஒருவர். வீர மரணத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பு நடுக்காட்டில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் உணவு சமைத்து சாப்பிடும் காட்சிகள் நியூஸ் 7 தமிழுக்கு கிடைத்துள்ளன. அந்த வீடியோவில் கூடாரத்தின் கீழ் அமர்ந்து வீரர்கள் நூடுல்ஸ் தயாரித்து சாப்பிடுகின்றனர். அந்த காட்சிகளை மாவோயிஸ்ட் தாக்குதலில் உயிரிழந்த செந்தில்குமார் தனது சகோதரருக்கு அனுப்பி வைத்துள்ளார். வீர மரணமடைந்த சிஆர்பிஎஃப் வீரர் செந்தில்குமார் அனுப்பிய வீடியோ காட்சிகளை தற்போது பார்க்கலாம். मैगी बना रहा हूँ और क्या? हाँ तो बस प्याज बस आँख जल नहीं रहा है, लेकिन सिर्फ पता नहीं कहाँ से है। वीडियो खींच रहा मैगी बना रहा हूँ और क्या? हाँ तो बस प्याज செந்தில்குமார் அனுப்பிய வீடியோ காட்சிகள் நடுக்காட்டில் சிஆர்பிஎஃப் வீரர்களின் நிலையை படம் பிடித்து காட்டுவதாக உள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு எல்லை பாதுகாப்பு படையில் தரமான உணவு வழங்கப்படாதது குறித்து தேஜ் பகதூர் என்ற வீரர் குற்றம் சாட்டியது குறிப்பிடத்தக்கது. वीडियो खींच रहा
मैगी बना रहा हूँ और क्या। हाँ तो बस प्याज மாவோயிஸ்ட் தாக்குதலில் உயிரிழந்த நீடாமங்கலத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் தனது சகோதரருக்கு வீடியோ அனுப்பியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வீர மரணமடைந்த செந்தில்குமாரின் உறவினர் முத்துக்குமரனிடம் கேட்கலாம். வணக்கம் முத்துக்குமரன், இந்த வீடியோவை செந்தில்குமார் எப்போது அனுப்பினார்? அந்த வீடியோவை அனுப்பிய பிறகு செந்தில்குமார் உங்கள்கிட்ட பேசினாரா? இல்ல, அதாவது இது ஒரு 24ஆம் தேதி அவங்க அந்த சாலை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில அங்க சதீஷ்குமார்லாம் சுக்மா மாவட்டத்தில் உள்ள களப்பந்தர் பகுதியில் தான் அவங்க பணியில் ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த வீடியோ அனுப்புறது வந்து அதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அவர் எப்பயும் போல இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிக்குவார் ஒய்ஃபுக்கிட்டையும் குழந்தைகிட்ட அந்த தம்பிகிட்ட. எனக்கு ஒரு மாமா பையன் தான், உறவினர் தான். இது ரொம்ப மனசே ரொம்ப எல்லாருக்கும் பாதிச்சிருக்குங்க. ஒரே ஒரு பையன் தான். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இவர் ஒரு பையன், இவருக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறான், 8 வயசுல 3வது படிக்கிறான். நான் எல்லாரையும் ரொம்ப சோகத்தில் ஆரம்பிச்சு போயிட்டாங்க. இவர் வந்து ஆக்சுவலி இந்த 2 நாள் வர்றது மாதிரி தான் பிளானிங் இருந்துச்சு லீவ்ல, அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப மன உளைச்சலை எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. கவர்மெண்ட் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் 20 லட்சம் உதவி பண்ணியிருக்கிறாங்க, உதவித்தொகை அமைச்சர் காமராஜர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அந்த பொண்ணு, அதாவது அவரோட செந்திலோட ஒய்ஃபுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி பாக்கி ஒரு 4 பேருக்குமே அது மாதிரி கொடுக்கணும். ஏன்னா நக்சலைட்டு தாக்குதல்ங்கிறது எதிர்பாராத விதமாக ரொம்ப பிளான் பண்ணி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இவங்களும் யாருமே எதிர்பார்க்காம இருந்து ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டிருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது. இனி வர காலகட்டத்தில் இந்திய அரசாங்கம் ரொம்ப பாதுகாப்பு படை வீரர்களுக்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 10 பேர் நக்சலைட முன்னிறுத்துறதா கேள்விப்பட்டோம். நேற்று ஒரு நியூஸ் எல்லாம் வந்துச்சு. இதுக்கப்புறம் தான் இந்த ஆக்ஷன்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப காலமாக தொடர்ந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு நக்சலைட் தாக்குதல்லாம். நம்ம சிறுபடையில் உள்ளவங்கலாம் ரொம்ப கவனமா இருந்தும் இந்த மாதிரி சூழ்நிலை அவங்க மாட்டிக்கிட்டாங்களே, எல்லாம் வருத்தமா இருக்கு. இந்த 35 வயசுலேயே காலமரணம் அடைஞ்சிருக்காப்புல, வீரமரணம் அடைஞ்சிருக்காப்புல. எல்லாருக்கும் கண்ணீர் அஞ்சலி செலுத்திக்கிறோம். இறந்த தமிழ்நாட்டு வீரர்களுக்கு 4 பேருக்குமே கண்ணீர் அஞ்சலி செலுத்திக்கிறோம். இது மாதிரி நடக்கக்கூடாது. அரசாங்கம் ரொம்ப மெனக்கிடணும். இனிமேல் வர காலகட்டத்தில் எல்லையில இருக்கிறவங்களையும் நல்ல விதமாக பார்த்துக்கணும். நல்ல குழு அமைச்சு அவங்களுக்கு சாப்பாடுலேருந்து மருத்துவ உதவியிலேருந்து எல்லாம் சரியான விதத்தில் போகணும். ஆனால் இவங்க யாருமே வெளியில சொல்லிக்கிறது இல்லை. இவங்க சந்தோஷமா தான் எடுத்துக்கிறாங்க. அவங்க சாப்பிட்றத கூட சந்தோஷமா தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க. சந்தோஷமாவே ஷேர் பண்றாங்க. நாங்கள் இப்படிதான் இருக்கிறோம், நல்லா இருக்கு, எங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கு, நாங்கள் நாட்டுக்காக வாழ்றோம், நாட்டுக்காக உயிரை கொடுக்க தயார்னு தான் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மரணத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஐயோ இந்த மாதிரிலாம் ஆயிட்டாங்களே, இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்களேன்னு வருத்தப்பட வேண்டியது. ஆனால் அவங்களாம் யாருமே வருத்தப்படல மேடம். அவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியா தான் நெஞ்சில் அடிச்சிருக்காங்க. இது நெஞ்சில குண்டு பாஞ்சிருக்கு அவனுக்கு. அந்த முகத்தை பார்த்தாலே தெரியும், முகத்துல எதுவுமே இல்லை, ரொம்ப சந்தோஷமா தான் இறந்துருக்கான். இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த 4 வீரர்களும் ஏன்னா அது மாதிரி தான் இறந்துருக்காங்க. அவங்க எல்லாம் ஆன்மா சாந்தி அடையணும். அதுக்காக நியூஸ் 7ல உள்ளவங்களும் அவங்களுக்காக வேண்டிக்கோங்க, நல்லா இருக்கணும். நம்ம எல்லாம் ஜெய்ஹிந்த் மேடம், ஜெய்ஹிந்த். நிச்சயமாக செந்தில்குமார் உயிரிழந்தது உங்களோட குடும்பத்துக்கு மட்டுமில்ல, ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே ஒரு துயரமான செய்தி தான். அதே சமயத்தில் இந்த வீடியோ காட்சியை அவர் அனுப்பின பிறகு உங்களிடம் பேசும்போது நடுக்காட்டில் அவர் சந்தித்த சிரமங்கள் பற்றி ஏதாவது உங்கள்கிட்ட தெரிவிச்சாரா? இல்ல, அது மாதிரி சிரமம்லாம் அவங்களுக்கு இது பழகிய ஒண்ணு தானே. இது மாதிரி அவங்க சிரமம் பத்தி எல்லாம் அவங்க சொல்றது இல்ல. ஆனா எப்பயாவது வரும்போது அவங்க உறவினர்கள்ட்ட அவங்க ஒய்ஃப்கிட்ட எல்லாம் சும்மா ஷேர் பண்ணிக்குவாங்க. இது கஷ்டம் தான் இருக்கும்பா. இப்ப இவர் ப்ரொமோஷன்ல தான் அவர் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு ப்ரொமோஷன்ல தான் போயிருக்காரு. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டாவே தெரியல. இது மாதிரி எல்லாருமே தான் இருக்கிறவங்க, ராணுவத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அதுதான் சொல்லுவாங்க. வெளியில அவங்க கஷ்டப்படுறதை யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு இந்தியாவுக்கு அவங்க உயிர் கொடுக்கறதுக்காக இருக்கிறாங்க. தேச நலன் கருதி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் நம்ம நாடு, நம்ம இப்படி இருக்கணும், ஒரு உதாரணமா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க ஒழிய அதெல்லாம் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்க மேடம், துபாயில் இருக்கிறாங்க, சவுதியில் இருக்கிறாங்க, நம்ம இந்திய மக்கள்லாம் தொழிலாளிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஆனால் அவங்க குடும்பம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு வரும்போது அந்த குடும்பத்தில் அந்த குழந்தைகளோட சந்தோஷம், மனைவி மக்களோட சந்தோஷம், தாய் தந்தை சந்தோஷம் தான் பார்ப்பாங்க. அங்க இருக்கிற கஷ்டத்தெல்லாம் அவங்க பகிர்ந்துக்க மாட்டாங்க. அதே போலதான் இவங்க, அதை விட ஜாஸ்தி தான் இவங்க. நம்ம நாட்டுக்காக, நம்ம தேசம் நல்லா இருக்கணும், இல்ல நம்ம நாட்டுக்கு உள்ள வருகிற அச்சுறுத்தலை நம்ம மெயின்டைன் பண்ணணும், அந்த அச்சுறுத்தலை சமாளிக்கணும்.
அவங்கள வந்து சரியான விதத்துல தண்டனை கொடுக்கணுன்ற ஒரே கொள்கையில தான் அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க இன்னி வரைக்கும். அதனால வந்து நம்ம அவங்க சொல்ல மாட்டாங்க, சொல்றதுக்கு அவங்களுக்கு தோணாது. இவர் ஜஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. ஏன்னா அவரோட ஒய்ஃபு கேட்பாங்கல்ல, நான் சாப்பிட்டீங்களாப்பா, என்னப்பா சாப்பிட்டீங்க, இன்னைக்கு இப்ப காலையில் என்னப்பா டிஃபன் சாப்பிட்டீங்க, மத்தியானம் என்னப்பா, அதுக்கு பதில் சொல்லணும்ல. அதுக்காக இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்வாங்க. எல்லாருமே உள்ளதுதான், எல்லாருக்குமே உள்ள விஷயங்கள் தான் அது போலதான் அவர் அனுப்பியிருக்கிறாரு. ஆனா இது வந்து எந்த கமெண்ட் இல்லை. அவங்களுக்கு இது ஒரு ஆனந்தமான விஷயம் தான், அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தான். இது மாதிரி சாப்பிடுறது, இந்த மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு மகிழ்ச்சி தான். அவங்களுக்கு வந்து எந்தவித குறையும் இல்லை. அவங்க நல்ல விதமா தான் ராணுவத்துல சாப்பாடு எல்லாமே கொடுக்குறாங்க. அது இவங்களுக்கு டெலிகேட்டான இடத்துல இருக்கும்போது இது மாதிரி தான் அவங்க வாழணும். அதை பழகிட்டாங்க, வாழ்றதுக்கு பழகிட்டாங்க. இது வந்து இவங்க நக்சலைட் தாக்குதல்ங்கிறது வந்து எதிர்பாராம நடந்திருக்கு. இவங்க வந்து பிளான் பண்ணி 300 பேர் 350 பேர் வந்து ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல வந்து அடிக்கும்போது இவங்க என்ன பண்ண முடியும்? உள்ளூர்லயே அவங்கள வந்து காட்டி கொடுக்குற அளவுல இருக்கிறாங்க. அவங்க மக்கள் யாரு, நக்சலைட் யாருன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. அதுதான் பிரச்சனையே. இந்த நக்சல் வந்து தாக்குறாங்கன்னா, இப்போ எல்லையில வந்து இப்போ இதுல வந்து காஷ்மீர் எல்லாம் தெரியும் இவன் யார் தீவிரவாதின்னு தெரியுமா? அப்படிதான் நான் படிச்சிருக்கேன் பேப்பர்ல. இவங்களாம் யாருன்னு தெரியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா நக்சலை பொறுத்த வரைக்கும் இவங்க யாரும் தெரியாத ஒரு சூழ்நிலைங்கிறாங்களே. அது மாதிரி தானே வந்துட்டு இருக்கு செய்தியெல்லாம். மக்களாக தானே கலந்து வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில யாருமே அசீவ் பண்ண முடியாது. இவன் யாரு நல்ல மாதிரி பழகிட்டு இருப்பான், ஒரு 10-15 நாள் இப்படி பார்த்துட்டு இருப்பான், பழகிட்டு இருப்பான். கடைசியில் பார்த்தா அவனே வந்து அவன் ஆளுக்கு மெசேஜ் அனுப்புவானே, மெசேஜ் அனுப்பி இவங்க ஃப்ரீயா இருக்காங்க, அப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க. இங்க ரோடு போறவங்களுக்கு சாலை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளருக்கு தானே பாதுகாப்புக்கு போயிருக்காங்க. இதுமாதிரி அதாவது டெவலப்மெண்ட் பண்றது தானே போயிருக்காங்க. அந்த டெவலப்மெண்ட்டுக்கு பாதுகாப்பாக தானே போயிருக்காங்க. நிச்சயமா நாட்டிற்காக எந்த ஒரு தியாகத்தையும் செய்யக்கூடிய மனநிலையில தான் செந்தில்குமார் இருந்ததா நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த வீடியோ அவர் அனுப்பியிருக்காரு. இதனுடைய அடிப்படையில் அரசுக்கு உங்கள் தரப்புல ஏதேனும் சொல்ல விரும்புறீங்களா? அரசுக்கு பொதுவாக வேண்டாம், இவங்க இறந்தவங்க, அதாவது வீரமரணம் அடைஞ்சவங்களுக்குலாம் நல்ல விதமா அவங்களுடைய குழந்தைகளுக்காகட்டும், அதாவது எலிஜிபிலிட்டி உள்ளவங்களுக்கு வேலை கொடுக்கணும் மேடம். இனிமே வராம பார்த்துக்கணும். இது வருங்காலத்துல அதாவது அவங்க அந்த கேங்க பார்த்துக்கிற அளவுக்கு கூடுதல் பலமான ஒரு அமைப்பா இருக்கணும் மத்திய ரிசர்வ் படை. அவ்வளவுதான். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி உண்டாக்கணும், நல்ல சீரமைக்கணும், எல்லாரும் பார்த்துக்கணும், அவ்வளவுதான். நிச்சயமாக இணைப்பில் வந்து உங்களோட பல்வேறு தகவல்களையும் இந்த கடுமையான சூழலையும் செந்தில்குமார் பற்றின சில தகவல்களையும் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. இணைப்பில் வந்ததற்கு மிக்க நன்றிங்க. சத்தீஸ்கரில் மாவோயிஸ்ட் தாக்குதலில் உயிரிழந்த தமிழக வீரர் செந்தில்குமார் இறப்பதற்கு சில மணித்துளிகளுக்கு முன்பு அனுப்பிய வீடியோ காட்சிகள் நியூஸ் 7 தமிழுக்கு கிடைத்துள்ளன. கடந்த திங்கட்கிழமை சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகள் தாக்குதலில் தமிழக வீரர்கள் 4 பேர் உட்பட 26 பேர் உயிரிழந்தனர். இவர்களில் வீர மரணமடைந்த நீடாமங்கலத்தைச் சேர்ந்த செந்தில்குமாரும் ஒருவர். வீர மரணத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பு நடுக்காட்டில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் உணவு சமைத்து சாப்பிடும் காட்சிகள் நியூஸ் 7 தமிழுக்கு கிடைத்துள்ளன. அந்த வீடியோவில் கூடாரத்தின் கீழ் அமர்ந்து வீரர்கள் நூடுல்ஸ் தயாரித்து சாப்பிடுகின்றனர். அந்த காட்சிகளை மாவோயிஸ்ட் தாக்குதலில் உயிரிழந்த செந்தில்குமார் தனது சகோதரருக்கு அனுப்பி வைத்துள்ளார். வீர மரணமடைந்த சிஆர்பிஎஃப் வீரர் செந்தில்குமார் அனுப்பிய வீடியோ காட்சிகளை மீண்டும் ஒருமுறை தற்போது பார்க்கலாம். आग जल नहीं रहा है, लेकिन सिर्फ पता नहीं कहाँ से वीडियो खींच रहा है। मैगी बना रहा हूँ और क्या। हाँ तो बस प्याज। செந்தில்குமார் அனுப்பிய வீடியோ காட்சிகள் நடுக்காட்டில் சிஆர்பிஎஃப் வீரர்களின் நிலையை படம் பிடித்து காட்டுவதாக உள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு எல்லை பாதுகாப்பு படையில் தரமான உணவு வழங்கப்படாதது குறித்து தேஜ் பகதூர் என்ற வீரர் குற்றம் சாட்டியது குறிப்பிடத்தக்கது.
वीडियो खींच रहा। இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.